காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறு, ஒரு நாள் வெண்பூசணி எடுத்துக்கலாம். ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா, இந்த சொரக்கா நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் எக்ஸலன்ட் ஆல்கலைன்ங்க. அது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய ரத்தத்தோடைய அசிடிட்டிய குறைக்கும். எப்போ ரத்தம் அதோடைய பிஹெச் டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்பவே நம்ம நெறைய நோய்க்கு நம்ம ப்ரோன் ஆயிடுறோம். இப்போ இந்த மாரி கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியாயிட்டே வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. நம்ம சாப்பிடுற உணவுல அந்த அமிலத்தன்மை அதிகமாவே இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் ஆயிலி ஃபுட் ஜாஸ்தி சாப்பிடுறோம். சிக்கன் அதிகமா சாப்பிடுறோம். பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம உடம்ப அமிலத்தன்மைக்கு அதிகமாக்கிடும். சோ அப்போ இது எல்லாமே இந்த கட்ட லீக் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கும். அப்ப இந்த ஃபுட் எல்லாமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட் எடுக்கக்கூடாது. முக்கியமா இந்த ஊறுகாய் அண்ட் எது ரெடிமேடா நம்ம உடனே சமைக்கலான்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.